2020-21 கரும்பு பருவத்திற்கு 10% சர்க்கரை கட்டுமானமுள்ள கரும்பு டன் ஒன்றுக்கு FRP விலையாக ரூபாய் 2850 என கொள்முதல் விலையை நிர்ணயித்து அறிவித்து உள்ளது. 10% சர்க்கரை பிழித்திறன் உள்ள கரும்புக்கு மட்டுமே இவ்விலை கிடைக்கும். தமிழ்நாட்டின் சராசரியான 9.5 பிழித்திறன் உள்ள கரும்பு விவசாயிகளின் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 2707 ரூபாய் 50 காசு மட்டுமே விலையாக பெறுவார்கள். கரும்பு பயிரை நம்பி சாகுபடி செய்கின்ற கோடான கோடி கரும்பு விவசாய குடும்பங்கள் இந்த பயிர் சாகுபடிக்கு உதவிகரமாக இதுவரையில் இருந்து வரும் ஆலை தொழிலாளர்கள், கரும்பு விவசாய பணி செய்யும் வேளாண் தொழிலாளர்கள், கரும்பு வெட்டும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் அனைத்திற்கும் இனி வாழ்வாதாரம் கேள்விக்குரியதாகும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நமது நாட்டின் சர்க்கரை மொத்த உற்பத்தியின் பயன்பாடு 130 கோடி நுகர்வோருக்கும் அதிகமாக உள்ளது. 70 லட்சம் டன் சர்க்கரை அதிகமாக ஊக்கத்தொகை கொடுத்து சர்க்கரை ஏற்றுமதிக்கான அனுமதி வழங்கிய பின்னரும் சர்க்கரை உற்பத்தி கையிருப்பு அதிகரித்தே வந்துள்ளது. கரும்பு கொள்முதல் விலையான FRP விலையை பரிந்துரை செய்வது தேசிய வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய ஆணையம் CACP. அது பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூடி கூட்டுறவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் மூலம் இந்த விலை அறிவிப்பை மத்திய அரசு செய்கின்றது. தேசிய அமைப்பான CACP என்பது விவசாயிகளின் பிரதிநிதிகள், வேளாண் பல்கலைக்கழகங்கள், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை இயக்கங்கள், மாநில வேளாண் துறைகள், மாநில சர்க்கரை துறைகள், சர்க்கரை உற்பத்தியாளர் சங்கங்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என 8 பிரிவினர்கள் கூடி அவர்களிடம் கருத்து கேட்டு அதனை தொகுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும். ஆனால் விவசாய அமைப்புகளின் கருத்தை CACP இன்று வரை பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. டாக்டர் ஹக் என்பவர் CACP தலைவராக முன்பு இருந்தபோது மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து விவசாயிகளிடமும் விவசாய சங்க அமைப்பு நிர்வாகிகளிடம் கலந்தாய்வு செய்து அதை அப்போதைய மத்திய அரசுக்கு SMP விலையாக பரிந்துரை செய்யும் நிலை இருந்து வந்தது. இப்போது கொரோனா வைரஸ் தொற்று வந்ததால் அதனை சாக்கிட்டு கடந்த 6 மாத காலமாக எவ்வித கலந்துரையாடலும் மத்திய அரசோ மாநில அரசோ CACP கூட்டமோ கலந்தாய்வு கூட்டம் நடத்தவே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் தங்களது கரும்பு அரவையை தொடர்ந்து நிறுத்தி கொண்டு வரும் சூழ்நிலை உருவாக்கி கொண்டே உள்ளது. மேலும் ஒரு ஆலை இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்துவிட்டு கரும்புக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏமாற்றி வருவதை மத்திய மாநில அரசுகள் கண்டும் காணாமலே உள்ளது. FRP விலையை மட்டுமே ஈடு செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு உற்பத்தி ஊக்கத்தொகை என்ற பெயரில் கடந்த 3 பருவங்களாக ஒரு தொகையை அறிவித்து வழங்கி வருகிறது. அதனை மிக பெருத்த சிரமங்களுக்கு இடையில் விவசாயிகள் பெற்று வந்தாலும் அத்தொகை உயர்ந்து கொண்டே போகும் உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையில் இல்லவே இல்லை. எனவே நுகர்வோர் நேரடி பயன்பாடு 10% போக மீதமுள்ள 90% சர்க்கரையை குளிர்பான நிறுவனங்கள், சாக்லேட் கம்பெனிகள், பிஸ்கட் உற்பத்தியாளர்கள்,
மருந்து உற்பத்தி செய்வோர்கள், இனிப்பு வகைகள், பேக்கரிகள், ஓட்டல்கள் நடத்துபவர்கள் தான் அதனை அதிகமாக பயன்படுத்தி லாபத்தை ஈட்டி வருகின்றனர். ஆகவே அவர்கள் பயன்பாட்டுக்கான சர்க்கரையை கிலோ ஒன்றுக்கு 32 ரூபாய் 50 காசு என்று அரசு நிர்ணயித்து உள்ளது ஏன் என்று இன்றைக்கும் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதனை குறைந்தபட்சம் ரூபாய் 50 ஒரு கிலோ ஒன்றுக்கு நிர்ணயம் செய்தால்தான் அரசு அறிவித்துள்ள கரும்பு கொள்முதல் விலை மற்றும் மேலும் உயர்த்தியும் நிலுவை இல்லாமலும் விவசாயிகளுக்கு வழங்க முடியும். இதனால் விவசாயிகள் பலன் பெற்று கிராம பொருளாதாரமும் உயர்வடைய முடியும் என்று பல முறை நேரிலும் பல கலந்தாய்வு கூட்டங்களிலும் மனுக்கள் வாயிலாக தொடர்ந்து தென்னிந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கும் ஆட்சியாளர்களிடம் நேரில் வற்புறுத்தி எடுத்து கூறியும் விழலுக்கு இறைத்த நீராகவும் செவிடன் காதில் ஊதிய சங்காகவுமே இருந்து வந்துள்ளது. அவர்கள் எவரும் இதனை ஏற்க தயாராகவும் இல்லை, ஏறெடுத்து பார்க்கவும் அவர்கள் தயாராக இல்லை. மாறாக நம்முடைய கோரிக்கைகளை புறக்கணிக்கப்பட்டே வந்துள்ளோம். இது மட்டுமின்றி சர்க்கரை தேவையான உள்நாட்டு பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான சர்க்கரை கையிருப்பு போக மேலை நாடுகளைப் போல கரும்பு அதிகமாக உற்பத்தி ஆகி அதன் உப உற்பத்தியான பாகை மொலாசஸை கொண்டு நேரடியாக எத்தனால் உற்பத்தி செய்தால் கரும்பு விவசாயம் சர்க்கரை ஆலை தொழிலும் மேலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இல்லையேல் சர்க்கரை ஆலைகள் படிப்படியாக மூடிக்கொண்டே வரும் சூழல்தான் உருவாகும். எனவே கரும்பு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சி அடைந்து கிராம பொருளாதாரம் மேம்பட வேண்டுமானால் கரும்பு உற்பத்தி ஊக்கத்தொகையை தற்காலிகமாக டன் ஒன்றுக்கு ரூபாய் 500 என உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். KV ராஜ்குமார், தலைவர், தென்னிந்திய கரும்பு விவசாய சங்கம் தமிழ்நாடு. அட்வொகேட் D பாண்டியன், பொதுச் செயலாளர், தென்னிந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு. காரமாங்குடி S வெங்கடேசன், பொருளாளர், தென்னிந்திய கரும்பு விவசாய சங்கம் தமிழ்நாடு ஆகியோர் கூட்டாக சேர்ந்து இந்த கூட்டறிக்கையை வெளியிடுகின்றோம். தமிழ்நாடு அரசும் அரசு அதிகாரிகளும் இதனை சற்று கவனித்து கரும்பு விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.